தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படாததால் மாணவர்களை பாடம் கற்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. முடுக்கலான்குளம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு கடந்த 20 நாட்களாக புதிய தலைமை ஆசிரியர் நியமிக்கப்படாததாக கூறப்படுகிறது. இதனால் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஆசிரியர் இல்லாததால் மாணவர்களே பாடம் கற்பிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், காலாண்டு தேர்வு நெருங்கும் நிலையில் மாணவர்களின் கல்வி தீங்குறுவதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக தலைமை ஆசிரியரை நியமிக்க கோரி பள்ளி முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஸ்கூலில் ஹெச்எம் இருந்துட்டு ஜூன் மாதம் மாறி போயிட்டாங்க. இப்போ ஒரு மாதம் 20 நாளைக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் ஹெச்எம் போடலை. நானும் மேனேஜ்மெண்ட்டை 2-3 தடவை ஃபோன் போட்டு சொல்லியாச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் எங்கள் பிள்ளைகளோட படிப்பு இழக்கிறாங்க. இனி ஒரு 20 நாளில் காலாண்டு தேர்வு வருது. அப்போது நான் கேட்குறப்ப அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, புது CO ஒன்று அரசாங்கம் போட்டிருக்கு, அதனால் நாங்கள் செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு போட முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ காலாண்டு பரீட்சை வரும்போது இவங்க சொன்ன பதிலாக பிள்ளைங்க எழுதுவாங்களா? அதான் என்னோட கேள்வி. இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி போட முடியாது, இதை நாங்கள் அந்த பிள்ளைங்க கொஸ்டின் ஆன்சராக எழுதுனா ஏற்றுக்குவாங்களா?